நீங்க தான் ராஜா கண்ணு இருட்டப்பன் மொசக்குட்டி கேட்டு கொடுத்த டாக்டரா? ஆமாங்க சார். ஓகே மகேஷ், எத்தனை வருஷமா கிளினிக் நடத்திட்டு இருக்கீங்க? 8 வருஷமா சார். கிரேட். எந்த வருஷம் டிகிரி முடிச்சீங்க? ஏன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் லிஸ்ட்ல உங்க பேரே இல்லை? சார் நான் ஆயுர்வேதா டாக்டர், அதை முறைப்படி பதிவு பண்ணியிருக்கேன் சார். அப்படின்னா எதுக்கு சார் அலோபதியில மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்றீங்க? கிளினிக் வழியில மகேஷ் எம்பிபிஎஸ் பெருசா போர்டெல்லாம் வச்சிருக்கீங்க. மலாஜ் சாட்சி மட்டும் இல்ல, டாக்டரும் ஃபேக். மிலாட்ஸ், ஐ அப்ஜெக்ட் டு திஸ் டைப் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். இவர் படிச்சது அக்குபங்க்சரா ஆயுர்வேதமாங்கிறது கேஸ் இல்ல. இவரோட கிளினிக்ல தப்பிச்சவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது தான் கேஸ். மிஸ்டர் சந்துரு, do you have any relevant question for this witness? No, my lord. Witness number 2, Dhanasekar. ஒருத்தர் கையில பூ போட்ட பச்சை குத்திருந்தாருங்க ஐயா, ஒருத்தர் குள்ளமா இருந்தாருங்க ஐயா. Witness number 3, Mr. Vinod. சார் ராத்திரி கடை மூடும் போது 3 பேர் வந்தாங்க சார். மருந்து சீட்டு கொடுத்தாங்க சார். நானும் மருந்து எடுத்து கொடுத்தேன் சார். Do you have any questions, Mr. Chandru? Counsel, Mr. Chandru, do you have any relevant question? No, my lords. நீங்க போலாம். ஓகே சார். கேஸ் பட்டாஸ் மாதிரி வெடிக்கன்னு பார்த்தா புஷ்ஷம் மாதிரி புஷ்ஷம் கொடுத்து. மிலாட்ஸ், எதிர்த்தரப்பால சாட்சிகளை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியல. கோர்ட் உடனடியா இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். Public prosecutor, file a forgery case against Dr. Mahesh. He is disbarred from practicing. Yes, my lord. This case is My dismissed. lords, என்கொயரி ஆபீசர் இன்ஸ்பெக்டர் பாஷித்தை விசாரிக்க விரும்புறேன். Court is adjourned. We will continue after lunch break. Thank you, my lords. ரிப்போர்ட்ல இருக்கிறது மட்டும் சொன்னா போதும். ஓகே சார். அந்த வக்கீல் மடக்கி ஏதாவது கேள்வி கேட்டான்னா தெரியல, ஞாபகத்தில் இல்லை, ஸ்டாண்டர்டா சொல்லணும். புரியுதா? புரியுது சார். ஞாபகம் இல்லையா? இருக்கு சார். 3 பேர் போய் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு தானே? ஆமாம் சார். இதுல இருக்கிற எல்லா விவரங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட அப்படியே சொல்லுவேன். ஏன் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போனவங்க மருந்து வாங்கினா சொல்ற மெடிக்கல் ஷாப் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? அந்த கடை பேர் ஓ மெடிக்கல்ஸ், சேல்ஸ்மேன் பேர் மிஸ்டர் வினோத். மனப்பாடம் பண்ணதெல்லாம் இங்க ஒப்பிக்க கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். கேள்வி, போலீஸ் ஸ்டேஷன் டு மெடிக்கல் ஷாப் எவ்வளவு தூரம்? அது கொஞ்ச தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. தப்பிச்சு போனவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா சொல்ற டாக்டர் மகேஷ் கிளினிக்ல இருந்து மெடிக்கல் ஷாப் எவ்வளவு தூரம்? அந்த கிளினிக் போலீஸ் ஸ்டேஷனோட எந்த திசையில இருக்கு? மிலாட்ஸ், ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட்.